வந்தனம் குருதேவா. நீ எதற்காக இப்போது இங்கு வந்தாய்? நீ இன்னும் உன் அகத்திற்கு புறப்படவில்லையா? இல்லை குருதேவா. ஏன்? மாலை பொழுது வகுப்புகள் ஏதாவது இங்கு எடுக்க தொடங்கி இருக்கிறாயோ? அபச்சாரம். அப்படி ஒரு சிந்தனை கிஞ்சித்தும் அடியேனிடம் இல்லை சுவாமி. சரி, என்ன காரணமாக இங்கு வந்தாய்? அதை சொல்லிவிட்டு புறப்படு. இன்று வகுப்பில் கீர்த்திவாசன் அப்படி பேசியிருக்க கூடாது சுவாமி. தெரிந்தோ தெரியாமலோ அவன் அப்படி பேசியதற்கு அடியேனும் ஒரு காரணமாகிவிட்டேனோ என்று மனம் சங்கடப்படுகிறது. அவனின் செயலிற்காக அடியேன் தங்களிடம் வருத்தம் தெரிவிக்க வந்தேன். தாங்கள் தயவு கூர்ந்து அடியேனை பொறுத்தருள வேண்டும். இந்த பேச்சுக்கெல்லாம் ஒரு குறையும் இல்லை. அதே சமயத்தில் கீர்த்திவாசன் பேசியதிலும் ஒரு குறையும் இல்லை. நீ குருவை மிஞ்சிய சிஷ்யனாகத்தானே பல சமயங்களில் நடந்து கொள்கிறாய். சுவாமி, வேண்டுமென்றே அடியேன் அப்படி நடந்து கொள்வதில்லை. குருதேவா, என்றும் அடியேன் தங்களின் சீடன்தான். அதைத்தான் மிகவும் பெருமையாகவும் பெருமிதமாகவும் எண்ணுகிறேன். சமய சந்தர்ப்பங்கள் சில நேரங்களில் அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுகிறது. ஏதேதோ பேசி என்னை சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறாய். எனக்கு இப்போது நன்கு புரிகிறது. ஆனால் அன்று புரியவில்லை. நீ இங்கு வந்து பாடசாலையில் சேரும் போது பலரும் என்னை எச்சரித்தார்கள். உன்னை பற்றி பலபடியாக கூறி சேர்க்க மறுக்கும்படி கூறினார்கள். ஆனால் அவர்களின் ஆலோசனை எதுவும் என் காதில் அப்போது விழவில்லை. மாறாக உன் முகத்தில் வீசிய அறிவு பிரகாசம் ஒன்றே என் மனதில் ஆழ பதிந்தது. இப்படி ஒரு சிஷ்யனை அடைய பெற்றால் அதன் சிறப்பு எனக்கு மேலும் உயர்வை தரும் என்று சந்தோஷமாகவே உன்னை நான் சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டேன். ஆனால் நீயோ என்றும் என்னிடம் தர்க்கத்திலேயே ஈடுபடுகிறாய். இப்போது பார்த்தால் யாராலும் வெளியேற்ற முடியாத பிரம்ம ரட்சஸை என்னை வைத்துக் கொண்டே நீ விலகி ஓடச் செய்திருக்கிறாய். இப்படி நீ என்னை தொடர்ந்து விரோதித்தே வருகிறாய். இது ஒரு சிஷ்யனுக்கு அழகோ? உனக்கு ஏற்கனவே மந்திர வித்தைகள் தெரியும் என்பதை என்னிடம் நீ மறைத்திருக்கிறாய். அப்படித்தானே? இல்லை, அப்படி இல்லை. அடியேனுக்கு மந்திர வித்தைகள் ஏதும் நிச்சயமாக தெரியாது. அடியேனுக்கு தெரிந்தது எல்லாம் தாங்கள் போதித்த வேத சாஸ்திர வித்தைகள் மட்டும்தான். அப்படி என்றால் அதை வைத்துத்தான் அந்த பிரம்ம ரட்சஸை ஓட்டினேன் என்கிறாயா? குருதேவா, அந்த சம்பவம் இன்னும் அடியேனுக்கு ஆச்சரியத்தை அளித்தபடிதான் இருக்கிறது. அது விலகி ஓடியதற்கு அடியேன் எந்த விதத்திலும் காரணம் இல்லை. எல்லாம் தங்களின் அருளாலும் அந்த திருக்கச்சி நம்பிகள். ஓ, திருக்கச்சி புரிந்துவிட்டது. இன்று ஒரு தகவலை அறிந்தேன். அது இப்போது உறுதியாகிவிட்டது. ராமானுஜா, இந்த விஷயத்தில் திருக்கச்சி நம்பி சம்பந்தப்பட்டிருக்கிறானா? அப்படி என்றால் இது ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சியா? அதில் நான் பலிகடா ஆக்கப்பட்டிருக்கிறேனா? அருமை, மிகவும் அருமை. குருதேவா, தவறாக எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். அப்பெண்ணை பிடித்த பிரம்ம ரட்சஸ் ஓட வேண்டும் என்று தாங்கள் நினைத்தது போலத்தான் திருக்கச்சி நம்பி சுவாமிகளும் நினைத்தார். தங்களால் ஒரு அற்புதம் நிகழ வேண்டும் என்றே அவரும் விரும்பினார். அதன்படி தங்கள் ஆசியாலும் திருக்கச்சி நம்பிகளின் விருப்பத்தாலும் தான் அடியேனை கருவியாக கொண்டு அச்சம்பவம் நடந்திருக்கிறது. தங்களை வணங்கிய பிற்பாடுதான் அடியேன் அத்தகைய ஒரு முயற்சியிலேயே ஈடுபட்டேன். பலனும் கிடைத்துவிட்டது குருதேவா. அனைத்திற்கும் தங்களின் ஆசிர்வாத பலமும் தான் இதற்கு காரணம் குருதேவா. ஒரு சிறந்த குருவை அடைந்த ஒருவன் சாதிக்க முடியாதது என்று ஒன்று இருக்க முடியுமா? போதும் போதும், உன் சாமர்த்தியமான பேச்சால் என்னை குழப்ப பார்க்காதே. இல்லை குருதேவா, அடியேன் உரைத்தது அனைத்தும் உண்மை. சரி சரி, நடந்த நிகழ்ச்சியின் அதிருப்தியால் உன்னை பாடசாலையில் இருந்தெல்லாம் அனுப்பிவிட விரும்பவில்லை. குருநாதா, அடியேனை பொறுத்தருள வேண்டும். ஏன் பதட்டமடைகிறாய்? நான் உன்னை பாடசாலையை விட்டு விலக்க விரும்பவில்லை என்றுதானே சொன்னேன். இருந்தாலும் அடியேனின் மீது தங்களுக்கு ஏதோ ஒரு அதிருப்தி இருக்கத்தானே செய்கிறது குருதேவா. அதிலேயே சிந்தனையை செலுத்தி உணவு கூட உட்கொள்ளாமல் தங்களின் தேகத்தை வருத்திக் கொள்கிறீர்களே. இப்படி பலதும் அறிந்து வைத்துள்ளாய். எனக்கு எதிராகவும் நடந்து கொள்கிறாய்.
சரி, போகட்டும். நான் ஒரு முடிவிற்கு இல்லை, ஒரு உடன்பாட்டிற்கே வந்துவிட்டேன். நீ உன் போக்கில் போ, நான் என் வழியில் போகிறேன். நானும் உன்னிடம் குறுக்கிடப் போவதில்லை, நீயும் என்னிடம் குறுக்கிட வேண்டாம். நான் கொடுக்கும் விளக்கம் உனக்கு ஏற்புடையதாக இல்லையா? நீ உன் மனதில் தோன்றியபடியே வைத்துக்கொள். என்னிடம் தர்க்கம் என்பது வேண்டாம். இப்போது உனக்கு திருப்திதானே? சரி ராமானுஜா, நீ புறப்படு. குருதேவா, அது தங்கள் உடல்நிலை. நீ இங்கிருந்து புறப்பட்டாலே என் உடல்நிலை சீராகிவிடும். தற்போது சென்றுவிட்டு நாளை பாடசாலையில் சந்திக்கலாம். அங்கு வா, புறப்படு. குருநாதா, நீ இன்னும் போகவில்லையா? நான் கைலாசம் குருநாதா. ஓ, நீயா? இப்போது என்ன சொல்லி என்னை பயமுறுத்த வந்தாய்? மதியம்தான் என் மண்டையை குடையும்படி ஏதேதோ சொன்னாய். குருதேவா, நான் இப்போது ஒன்றும் சொல்ல வரவில்லை. தங்களுக்கு பணிவிடை செய்ய வந்தேன். வந்த நேரத்தில் தாங்கள் ராமானுஜனிடத்தில் ஏதோ ஒப்பந்த உடன்படிக்கையில் ஈடுபட்டது போல் தெரிந்தது. அனைத்தையும் நன்றாகத்தான் காது கொடுத்து கேட்டுவிட்டாய். பிறகு ஏதோ அரசல் புரசலாக விழுந்தது போல் காட்டிக் கொள்கிறாயே. அதை விட்டு தள்ளுங்கள் குருநாதா. தாங்களோ ஞானக்கடன், ராமானுஜனோ அதில் ஒரு சிறு துளி. தாங்கள் போய் அவன் நிலைக்கு இறங்கி வந்து இப்படியெல்லாம் உடன்படிக்கைக்கு வரலாமா? இரு, கொஞ்சம் மூச்சு விடடா. அந்த ஒரு துளி ஞானமாவது உங்கள் யாருக்காவது இருந்திருந்தால் நான் ஏன் ராமானுஜனை தேர்ந்தெடுக்க போகிறேன்? துளி ஞானத்தால் பிரம்ம ரட்சசையே ஓட்டிவிட்டானே அவன். அது என்னால் கூட முடியவில்லையடா. என்ன குருநாதா, இன்னுமா அதையே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் சொல்வதை கேளுங்கள். பக்கத்து ஊரில் எவனோ ஒருவனுக்கு ரத்த காட்டேரி பிடித்துள்ளதாம். அடே, அது 10 பிரம்ம ரட்சசுக்கு சமமாம். அதை தாங்கள் ஓட்டிவிட்டால் போதும். பிறகு பல நாட்டு அரசர்களும் தங்கள் காலடியில் வந்து விழுவார்கள். என்ன 10 பிரம்ம ரட்சசா? உன் விபரீத விளையாட்டெல்லாம் மீண்டும் என்னிடம் கொண்டு வராதே. இப்போதுதான் என் முன் ஜென்ம வரலாற்றை அறிந்திருக்கிறேன். என் 10 ஜென்ம வரலாற்றை எல்லாம் செவிமடுக்கும் தைரியம் எனக்கு இப்போது இல்லையடா. முதலில் கூடவே இருக்கும் பிசாசை எல்லாம் தலைமுழுக வேண்டும். என்ன இது? எப்படியாவது இவரை என் கையில் போட்டுக்கொண்டு ராமானுஜனை முடிக்கலாம் என்று பார்த்தால் பிடி கொடுக்கவே மாட்டேன் என்கிறாரே. சரி, எங்கே போய்விடப் போகிறார்? என்றும் இந்த கைலாசம் யாதவ பிரகாசரின் நிழலாயிற்றே. என்ன குருநாதா, எனக்கு கோயிலில் இப்படி பிரதட்சணம் செய்வது பிடிக்கவே இல்லை. அப்பிரதட்சணமாக சுற்ற வேண்டும் போல் இருக்கிறதா? மிச்சம் மீதி இருக்கும் மரியாதையும் போய்விட வேண்டும் என்கிறாயா? அபச்சாரம் குருநாதா, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. பிறகு இதே கோயிலில் சகல மரியாதைகளோடு நாம் வலம் வந்திருக்கிறோம். என்னடா சொல்கிறாய்? தாங்கள் வலம் வந்திருக்கிறீர்கள் என்று சொல்ல வந்தேன். அப்படி திருத்தி சொல். ஆனால் பாருங்கள், ஒரு மாலை இல்லை, மரியாதை இல்லை, எதிர்கொண்டு அழைக்க ஒரு ஆள் இல்லை, பூரண கும்பம் கூட இல்லை. போதும், நிறுத்தடா. பூரணமாம் கும்பமாம். முதலில் கும்பத்தை கொடுப்பது, சற்று அசந்தால் அங்கேயே கும்பத்தை என் தலையில் கவிழ்ப்பது. அப்படித்தான் அன்று கையில் கொடுத்த கும்ப கூஜாவை சடக்கென்று மந்திர ஜலத்தோடு கீழே கொட்டிவிட்டாய். உதவாக்கரை, அது கட்டாமல் இருந்திருந்தால் நான் விட்டிருக்க மாட்டேன். பயத்தில் நடந்து விட்டது குருநாதா. அப்படி மட்டும் ஆகாமல் இருந்திருந்தால் அந்த பிரம்ம ரட்சசை ஒரே அமுக்காக அமுக்கி அந்த கூஜாவில் அடக்கி இருப்பேன். அடக்கி. ஆமாம், அந்த பிசாசுதான் உமது வாயை அடக்கி விட்டதே. அப்புறம் நீர் எங்கே அதை அடக்குவது? அடேய், என்ன முணுமுணுக்கிறாய்? ஒன்றுமில்லை குருநாதா, காலில் கல் குத்தி விட்டது, அதனால் தான். என்னவோ குருநாதா, தங்களுக்குத்தான் தகுந்த மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். முதலில் அந்த கோயில் அதிகாரியை மாற்ற வேண்டும். அப்போதுதான் எல்லாம் சரியாகும். முதலில் உன் வாயில் உள்ள வார்த்தை பிசாசை அடக்கு. எதையாவது பேசி எனக்கு உபத்திரவத்தை வரவழைத்து விடாதே. மதிப்பு மரியாதை என்று உசுப்பேற்றி விடுவதே உனக்கு வேலையாக போய்விட்டது. இப்போது இருக்கும் மரியாதையை தக்க வைத்துக் கொள்ள நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன்.
நீ வேறு நடுவில் புகுந்து அதையெல்லாம் கெடுத்து விடாதே. வேதாந்த சாகரம் என்ற வெகுமதியே இந்த யாதவ பிரகாசனுக்கு போதும். இனி எந்திரமும் வேண்டாம், உன் தந்திரமும் வேண்டாம். சகல வேத மகா பண்டிதன் என்ற பட்டம் ஒன்றிற்கே அனைத்து கலாசாலையும் என் காலில் விழுந்து கிடக்கும். சுவாமி நமஸ்காரம். சகல சாஸ்திர விலாச ஸ்ரீ ஸ்ரீ யாதவ பிரகாச சுவாமிகளுக்கு அடியேனின் நமஸ்காரங்கள். நீர் சதுர்வேதி மங்கலம் மாத்ருபூத பண்டிதர் தானே? ஆஹா, என்னே ஞாபக சக்தி, என்னே ஞாபக சக்தி. அதுதான் என் ஞானம் என்பது. சுலபத்தில் யாரையும் நான் மறக்க மாட்டேன். மறக்கும்படியாகவா ஒவ்வொரு சம்பவமும் நடக்கிறது? அடேய், என்ன மீண்டும் முணுமுணுப்பு? உங்களுக்கு சகசர காதுகள் சுவாமி. ஒரு முறை ஒருவரை பார்த்து விட்டால் பிறகு ஜென்மத்திற்கும் மறக்க மாட்டீர்கள் என்று சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். அதுதானே பார்த்தேன். என்ன பண்டிதரே, நலம்தானே? பாடசாலை பணிகள் நன்றாக போய்க் கொண்டிருக்கிறதா? வித்தியார்த்திகள் நிறைய பேர் வருகின்றார்கள் அல்லவா? வித்தியார்த்திகளுக்கு பஞ்சமில்லை சுவாமி, நிறைய மாணாக்கர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஞானத்தில் பஞ்சம் ஏற்பட்டு விடக்கூடாதே. ஆமாம் ஆமாம், ஞானம் மிக மிக முக்கியம். அது மேலான நிலையை அடைந்து பிரகாசித்து பரிபூர்ண நிலையான சச்சிதானந்த ஜோதியில் கலக்க வேண்டும். அதுதானே எமது இறுதி இலக்கு. அதற்குண்டான வழிகளை சரிவர போதிக்கின்றீர்கள் அல்லவா? ஆஹா, அதில்லாமலா? இருப்பினும் அடியேனின் பாடசாலை வித்தியார்த்திகள் மற்ற பல பாடசாலை வித்தியார்த்திகளுடன் பழகுவதும் விவாதிப்பதும் அதன் மூலம் ஞான விசாரம் செய்வதும் அவசியமாயிற்றே சுவாமி. அவசியம்தான், அவசியம்தான். அதற்காகத்தான் வேத வேதாந்த சதஸ் நடக்கிறதே. இப்போது கூட நம் காஞ்சி அம்பதியில் நடந்ததே. அதை மறக்க முடியுமா சுவாமி? எப்பேற்பட்ட சதஸ் அது! எத்தனை வாத பிரதிவாதங்கள்! அதை போல ஒரு சதஸ் எங்கள் ஊர் சதுர்வேதி மங்கலத்திலும் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதில் அவசியம் தங்களின் பாடசாலையும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். தாங்கள் தங்கள் வித்தியார்த்திகளுடன் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு தூரம் வலியுறுத்துகிறீர்கள், கலந்து கொள்ளாமல் இருப்பேனா? என்ன கைலாசம், சரிதானே? சுவாமி மரியாதை தெரிந்தவர், அதுவும் தங்கள் மகத்துவத்தை உணர்ந்தவராக இருக்கிறார். ஒப்புக்கொள்ளலாம். சரிதான் சரிதான். தங்களின் மகத்துவத்தை உணர்ந்தது போல் நடந்து முடிந்த சதசுக்கு பிறகு அந்த ராமானுஜர் இருக்கிறாரே, அவரது மேதா விலாசத்தையும் உணர்ந்து கொண்டேன். என்னே ஒரு வித்வத், என்னே ஒரு பாண்டித்தியம்! அதுதானே, என்னடா இன்னும் வர காணோமே என்று பார்த்தேன். என்ன சொல்கிறார் இவர்? நான் அல்லவா சொன்னேன், என்னை பார்த்து கேளும். ராமானுஜனை பற்றி அடுத்தடுத்து ஏதாவது பின்னிக்கொண்டே போகாதேயும். யாரால் அவன்? இவர் இல்லாமலா வித்து? அனைத்திற்கும் வித்து இங்கே இருக்கிறது. புரிந்ததா? நான் ஒன்றும் தவறாக சொல்லவில்லையே. இந்த வித்தின் மூலம் ஒரு அழகான விருட்சமே வெளிவந்திருக்கிறது என்று சொல்லலாம். அதன் மூலம் கிடைத்த பலனை முன்பு சதசில் கலந்து கொண்ட அனைவரும் அடைந்தோம் என்றுதான் சொல்ல வந்தேன். சரி, சொல்ல வந்த விஷயம் இதுதானா அல்லது இன்னும் இருக்கிறதா? இருக்கிறது சுவாமி. என்ன சொல்லுங்கள். நடக்க போகும் எங்களூர் சதசிற்கு வர சம்மதம் தெரிவித்து விட்டீர்கள், மிக்க சந்தோஷம். அதோடு தங்களுடன் அந்த ராமானுஜரும் அவசியம் வந்து கலந்து கொள்ள வேண்டும். அது முடியாது. இவர் சம்பந்தம் இல்லாமல் ஏன் மூக்கை நுழைக்கிறார் சுவாமி? நீங்கள் சொல்லுங்கள் சுவாமி. ராமானுஜரை அவசியம் அழைத்து வருவீர்கள் அல்லவா? சரி, நானே உம்மிடம் சொல்கிறேன். ராமானுஜனை அழைத்து வருவதற்கில்லை. நானும் மற்றும் சில மாணவர்கள் மட்டும்தான் வருவோம். என்ன சுவாமி இப்படி சொல்லிவிட்டீர்கள்? நாங்கள் அனைவரும் ராமானுஜர் வரப்போவதை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். நானும் அங்குள்ள மற்ற பண்டிதர்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். என்னவென்று? நடக்கப் போகும் சதசில் திருப்புட்குழி ஸ்ரீ ஸ்ரீ யாதவ பிரகாச சுவாமிகளின் ஆசி பெற்ற வித்யா ரத்னம் ராமானுஜர் கலந்து கொள்ள இருக்கிறார் என்று.
வாக்கு கொடுத்திருக்கிறேன். யாரை கேட்டு இப்படி ஒரு வாக்கு கொடுத்தீர்? ஒரு நம்பிக்கைதான். நீங்கள் நிச்சயம் ராமானுஜரை அழைத்து வருவீர்கள் என்று. இல்லை, அவன் வரப்போவதில்லை. அவன் வரவில்லை என்றால் சதஸ் நடக்காதோ? அவர் வரவில்லை என்றால் சதஸே பூரணமாகாதே. எங்கள் பாடசாலை வித்தியார்த்திகளுக்கு சக வித்தியார்த்தி, அதுவும் மேலான வித்தியார்த்தியை கொண்டுதானே உத்வேகம் கொடுக்க முடியும். அவர்களின் அறிவை தூண்டிவிட ராமானுஜர் போன்ற ஒரு வித்தகர் அவசியம் வரத்தானே வேண்டும். இங்கே பாரும் மாத்ருபூதம், இந்த யாதவ பிரகாசன் வந்தாலே உங்கள் மாணவர்களின் அறிவை பலமாக தூண்ட முடியும். ராமானுஜன் வர முடியாது. நான் தான் பிரதானமானவன். இதுதான் என் முடிவு. இப்போது சொல்லும், உமது முடிவென்ன? என்ன யோஜனை? ஒன்றுமில்லை. ராமானுஜர் வருவதில்லை என்றால் தங்கள் பாடசாலையை சதஸிற்கு அழைப்பதற்கில்லை என்றுதான் தோன்றுகிறது. என்ன சொன்னீர்? புரியவில்லையா சுவாமி? வந்தால் ராமானுஜரோடு சதஸிற்கு வர வேண்டும். இதுதான் என் முடிவு. வித்தியார்த்திகளை பொறுத்தவரை ராமானுஜரே பிரதானமானவர். தாங்களும் ஆலோசித்து ஒரு நல்ல முடிவை எடுங்கள். நான் வருகிறேன் சுவாமி. குருநாதா, இந்த பண்டிதன்... பேசாதே, ஒன்றும் பேசாதே. நான் ஒருவன் கிடைத்து விட்டேன் உமக்கு. நீர் சொன்ன போதெல்லாம் வாயை மூடிக்கொள்ள. இத வந்து விட்டேன் குருநாதா. என்ன முணுமுணுப்பு? ராமானுஜர் வருவதில்லை என்றால் தங்கள் பாடசாலையை சதஸிற்கு அழைப்பதற்கில்லை என்றுதான் தோன்றுகிறது. வித்தியார்த்திகளை பொறுத்தவரை ராமானுஜரே பிரதானமானவர். இல்லை, இல்லை, இல்லை. நான் தான் பிரதானமானவன். இல்லை, நான் தான் பிரதானமானவன். 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 நான் தான். என்னவாயிட்டு குருநாதா? உங்களை பிரம்மராட்சஸ் விழுங்க வந்ததா? நீர் உமது வாயை சற்று மூடும். அது விழுங்க வந்தால் முதலில் அதை உம்மிடம்தான் அனுப்பி வைப்பேன். சம்பூரணம் சுவாமி, சற்று அமைதியாக இருக்க மாட்டீரா? குருநாதரே ஏதோ பதற்றத்தில் குரல் கொடுத்திருக்கிறார். என்ன குருநாதா, என்ன ஆயிற்று? அந்த பண்டிதன், பக்கத்து ஊர் பண்டிதன். சரியாக போயிற்று. வர வர தாங்கள் யாரை பார்த்து பயப்படுவதென்று வரைமுறை இல்லாமல் போய்விட்டது. நான் பயப்படவில்லையடா. சதஸுக்கு ராமானுஜன் கண்டிப்பாக வர வேண்டும். இல்லையேல் நம் பாடசாலைக்கு அழைப்பு விடுப்பதையே யோசிக்க வேண்டும் என்று அந்த பண்டிதன் கூறிவிட்டானே. அவ்வார்த்தை தான் என் சிந்தனையில் நிழலாடுகிறது. பாழாய் போன அந்த பண்டிதனால் என் புத்தியே தடுமாறுகிறதடா, தடுமாறுகிறது. அந்த பண்டிதன் ஏதோ விவரம் புரியாமல் ராமானுஜனால் தான் சதஸ் என்று சொல்லிவிட்டான். தாங்களும் அதையே நினைத்துக் கொண்டு... அதானே, என்ன பெரிய சதஸ் அந்த பண்டிதன் ஏற்பாடு செய்து விட்டான். பொல்லாத சதஸ். அதற்கு முன்புதான் காசியில் பெரிய சதஸ் ஏற்பாடாகி இருக்கிறதே. என்னது, வடகாசியிலா? ஆமாம், ஆமாம், வடகாசியில்தான். அதை பற்றிய விவரம் தெரியாதா? இல்லையே. காசியில் பிரம்மாண்டமான சதஸிற்கு ஏற்பாடாகி இருக்கிறது. பல பாடசாலைகளைச் சேர்ந்த பண்டிதர்களும் வித்தியார்த்திகளும் அங்கு குழுமப் போகிறார்கள். அதில் நம் பாடசாலை பிரதானமாக கலந்து கொள்ளப் போகிறது. சுவாமி, இங்கு ஏதோ ஒரு பண்டிதன் கொக்கரித்ததை கண்டு ஏன் துக்கப்படுகிறீர்கள்? வடநாட்டில் உள்ள மகா பண்டிதர்களும் தங்களை பற்றியும் தங்கள் மேதா விலாசத்தை பற்றியும் நன்கு அறிந்தவர்கள். தங்களை தங்கத்தட்டில் வைத்து தாங்கப் போகிறார்கள். பிறகென்ன? தாங்கள் காசி சதஸை பற்றி மட்டுமே யோசியுங்கள். பக்கத்தூர் சதஸால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சுவாமி. ஆனால் காசியில் நடக்கப் போகும் சதஸோ திருவிழா போன்றது. மேலும் மாணவர்களை காட்டிலும் ஆசான்களுக்கே பிரதானம் கொடுத்து நடத்தப்படுகிறது. தாங்கள் அதில் கலந்து கொண்டவுடன் பாருங்கள், பாரத தேசமே தங்களை வியந்து பார்க்க போகிறது. இமயம் முதல் குமரி வரை தங்களின் பாண்டித்தியமே கொடிகட்டி பறக்கப் போகிறது. ஓய் சம்பூர்ணம், இப்போதுதான் உருப்படியாக ஒன்றை பேசியிருக்கிறீர்கள். என்னடா யோசிக்கிறாய்? அதுவும் ஆழ்ந்து.
அங்கு உனக்கு பெரிய அளவில் வேலை இல்லையே. வாய் பாஷையால் வேண்டுமானால் உனக்கு பிரயோஜனம். அங்கு பேசப்படும் பாஷை உனக்கு புரிய போவதில்லை. உன்னை பொறுத்தவரை வாய் பாஷை என்பது வாய்க்கும் வயிற்றுக்கும் தான். பாஷை தெரியாது சுவாமி, ஆனால் வாய்க்கும் வயிற்றுக்கும் மட்டும் வேலை இல்லை, என் சிந்தனைக்கும் வேலை இருக்கிறது. அந்த சதஸிற்கு யாரெல்லாம் போக போகிறோம்? அதுதான் சம்பூர்ணம் சொன்னாரே, சதஸ் பண்டிதர்களுக்கு பிரதானம் கொடுத்து நடத்தப்படுகிறது என்று. எனவே நான், சம்பூர்ணம் மற்றும் எனக்கு தோதான சில வித்தியார்த்திகள். அப்படி என்றால் ராமானுஜன், கோவிந்தன் போன்றோர் காசி யாத்திரையில் உண்டல்லவா? இல்லை, ராமானுஜன் இல்லை. அவனை அழைத்துக் கொண்டு அங்கு போவதாக இல்லை. சாந்தம் குருநாதா, சாந்தம். இல்லை, நான் முடிவு எடுத்து விட்டேன். அவனை கூடவே வைத்துக் கொண்டு வடதேசத்திலும் நான் அவமானப்பட விரும்பவில்லை. இந்த அடியேன் சொல்வதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள் குருநாதா. நான் அவனை அழைத்து செல்ல வேண்டாம் என்று சொன்ன போதெல்லாம் கேட்காமல் கையோடு அழைத்து கொண்டு போய் அவமானங்களை வாங்கி கட்டி கொண்டீர்கள். ஆனால் இப்போது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ராமானுஜன் காசி யாத்திரை வர வேண்டும். அதாவது சதஸுக்கு அவன் வர வேண்டும் என்கிறாயா? இல்லையே, சதஸிற்கென்று நான் சொல்லவில்லையே, காசி யாத்திரைக்கு என்று தானே சொன்னேன். அப்படி என்றால் நடக்க போகும் சதஸ் உங்களுக்கு யாத்திரை, ராமானுஜனுக்கு. நீ சொல்வது ஒன்றும் புரியவில்லையடா எனக்கு. புரியும்படியாகவே சொல்கிறேன். காசி பண்டிதர்களின் சதஸ் தங்களுக்கு, காசி யாத்திரை என்ற பெயரில் இறுதி யாத்திரை ராமானுஜனுக்கு. ராமானுஜனுக்கா? புரியவில்லையே. போதும் புரியவில்லையா தங்களுக்கு? நீ என்னடா சொல்கிறாய்? சுவாமி, கொஞ்சம் இயல்பு நிலைக்கு வாருங்கள். ஏதோ ஒவ்வொரு ஊருக்கும் சிறப்பு என்று சொல்வீர்களே, அது என்ன? இறந்தால் முக்தி, அது இது என்று. ஓ, அதை கேட்கிறாயா? கமலாலயம் என்னும் திருவாரூரில் பிறந்தால் முக்தி. சரி. திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி. சரி. சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி. மிகவும் சரி. பிறகு பிறகு காசியில் மரணித்தால் முக்தி. இதைத்தான் முதலிலேயே எதிர்பார்த்தேன். சரி, பாதகமில்லை. ராமானுஜனுக்கு காசியில் முக்தி. இப்போது புரிந்ததா குருநாதா? ஞானத்தையே எத்தனை நாளைக்குத்தான் ராமானுஜனுக்கு கொடுத்து கொண்டே இருக்க போகிறீர்கள்? சீக்கிரம் காசிக்கு அழைத்துச் சென்று முக்தியை கொடுத்து விடுங்கள். என்னடா இது விபரீதமான புத்தி? ஏதோ பேசுகிறாயே. பட்ட அவமானமெல்லாம் போதும் குருநாதா. உலகம் உள்ளளவும் தாங்கள் இருக்க வேண்டும். அதன் மூலம் தங்கள் தத்துவ சித்தாந்தம் சுடர்விட்டு பிரகாசிக்க வேண்டும். அதற்கான தடைகளை ஒழிக்க வேண்டும். அதற்கு முதலாவதாக ராமானுஜன் அழிய வேண்டும். என்ன இருந்தாலும் தங்கள் சிஷ்யன் அல்லவா? காசியில் நற்கதி அடைந்து விட்டு போகட்டுமே. என்னடா இது? வயிற்றில் புலியை கரைக்கிறாய். என்ன சுவாமி இது? வயிற்றில் பாலை வார்க்கிறான் என்று சொல்லுங்கள். அவன் சொன்னதில் ஒரு தவறும் இல்லையே. சம்பூர்ணம், நீரும் இவனுடன் சேர்ந்து கொண்டு நியாயத்தை பேசுகிறேன். அந்த ராமானுஜன் இருக்கும் வரை உழைப்பெல்லாம் தங்களது, பெயரும் புகழும் அவனுக்கா? இது தேவைதானா சுவாமி? சரியாக சொன்னீர் சம்பூர்ணம். குருநாதருக்கு புரியும்படி சொல்லும். என்னடா சொன்னாய்? இது கோபப்படும் நேரம் அல்ல, தீர ஆலோசித்து தீர்வு எடுக்கப்பட வேண்டிய நேரம். தங்களின் கீர்த்தி உயர வேண்டுமா இல்லையா? உயர வேண்டும். தங்களின் சித்தாந்தமே எங்கும் வேரூன்றி தழைக்க வேண்டுமா இல்லையா? அழைக்க வேண்டும். ஸ்ரீ ஸ்ரீ யாதவ பிரகாசரின் சம்பிரதாய பயிர் வளர வேண்டுமா இல்லையா? வளர வேண்டும். அப்பயிர் வளர களைப்பயிர் பிடுங்கி எரியப்பட வேண்டுமா இல்லையா? எரியப்படத்தான் வேண்டும். அப்படியானால் ராமானுஜன் என்ற களைப்பயிர் பிடுங்கி எரியப்படத்தான் வேண்டும். அபாரம், மிக அபாரம். ஏன் நானோ சுவாமியோ கூட இவ்வளவு விளக்கமாக பாடம் எடுத்ததில்லை அப்பா. மிக அருமையாக தெளிவாக கூறினாய் சுவாமி. யோசிக்கவே வேண்டாம். கைலாசம் நிச்சயம் ஒரு நல்ல திட்டத்தோடு தான் பேசுகிறான். ஆம் சுவாமி. சதஸ் என்று கூறி ராமானுஜனை அழைத்து வாருங்கள். புனித கங்கையில் அவனை அழுத்தி அமுக்கி ஜலசமாதி ஆக்கி விடுகிறேன். ஆஹா, அறிவார்ந்த திட்டம். பிறர்க்கு எந்த சந்தேகமும் வராத பிரமாதமான திட்டம். கைலாசம் மிக அழகாக செயல்படுத்தி விடுவான் சுவாமி. என்ன ஓய், என்னை தனிமைப்படுத்துகிறீர்? செயல்படுத்தி விடுவோம் என்று சொல்லும்.
ராமானுஜன் கைகளை நீர் அழுத்தி பிடித்துக் கொள்ளும். நான் அவன் தலையை நன்கு நீரில் அமைக்கி பிடிக்கிறேன். கைலாசம், உன் அளவிற்கு எனக்கு பலம் ஏதப்பா? என்னை விட்டுவிடும். விபரீதமாக அந்த ராமானுஜன் என்னை அழுத்தினாலும் அழுத்தி விடுவான். போதும் போதும், இதெல்லாம் நடந்த மாதிரிதான். நடக்கும் குருநாதா, நிச்சயம் நடக்கும். தாங்கள் அதிருப்தி அடையாமலும் தடை சொல்லாமலும் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருங்கள். மற்றவற்றை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். எக்கேடு கட்டு தொலையுங்கள். இதெல்லாம் எனக்கு சரியென்று படவில்லை. நான் போகிறேன். யோ சம்பூரணம், குருநாதரை தொடர்ந்து சென்று அவரை நன்கு உறங்க வையும். இனி அவர் அதிகம் யோசிக்க கூடாது. ராமானுஜா, உன் காலம் குறைகிறது. காலன் நெருங்குகிறான். நான் தயாராக இருக்கிறேன் உன் கதை முடிக்க. நீ தயாராக இரு. மேலே செல்ல. என்னடா இது? நல்ல விஷயம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அபசகுணமாக வேண்டாம் என்கிறாய்? அப்பா, நான் பலமுறை சொல்லிவிட்டேன், இதை பற்றி பேச வேண்டாம் என்று. ஒருவனுக்கு பக்குவம் வந்து பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறான் என்றால் உடனே அவனுக்கு கல்யாணம் செய்து வைத்து குடும்பம் குழந்தை என்று சம்சார சாகரத்தில் மூழ்கடிக்க வேண்டுமா? ஏன், இதை தவிர உலகத்தில் வேறு எந்த விஷயமும் இல்லையா? நாம் பிறந்ததே எதற்காகத்தானா? வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியது எத்தனையோ இருக்கிறதப்பா. அப்படி என்றால் நாங்கள் எல்லோரும் பிறந்ததும் நடத்தும் வாழ்க்கையும் வியர்த்தம் என்கிறாயா? இல்லை, எல்லாவற்றையும் கரைத்து குடித்திருக்கும் உன் மாமா திருமலை நம்பி அவர் வாழும் வாழ்க்கையும் உபயோகமற்றது என்கிறாயா? இல்லை, எல்லாவற்றிற்கும் மேலாக உன் அண்ணன் ராமானுஜன் வாழும் வாழ்க்கையும் பயனற்றது என்கிறாயா? நான் யாரை பற்றியும் குறிப்பாக சொல்லவில்லை. ஒவ்வொருவருக்கும் அவரவர் விருப்பு வெறுப்பு என்றிருக்கும். இப்பொழுது மாமாவே எடுத்துக்கொள்ளுங்கள். திருமலையில் இருப்பதுதான் அவருக்கு உச்சிதம் என்று அவர் நினைக்கிறார். திருக்கச்சி நம்பி சுவாமிகள் காஞ்சிமதியில் இருந்து தன் கடமைகளை செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு தகுந்தவாறு அவர்கள் வாழ்க்கையை, அது சேவையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பிடித்த விதத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிடித்தது என்று சொல்லாதே. குருநாதர் சொன்னதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். அதேதான், குருநாதர் சொன்னதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள், விருப்பு வெறுப்பு என்று எதுவும் இல்லை. பெரியவர்கள் சொன்னதை செய்கிறார்கள். அதேபோல் இதுதான் உனக்கு சரி என்று பெரியவர்கள் நாங்கள் சொல்கிறோம். அதன்படி கேட்டு செயல்படு. இப்பொழுது நீயே சொன்னாய், குருவின் சொல்படிதான் நடக்க வேண்டும் என்று. ஆம், என் குருநாதர் சொல்படிதான் நான் நடந்து கொள்வேன். யார் உன் குருநாதர்? யாதவ பிரகாச சுவாமிகள். கோவிந்தா, அவர் உனக்கு கல்வி போதிக்கும் குரு, சம்பிரதாயத்தை போதிக்கும் குரு அல்ல. நீ எப்படி வர வேண்டும், என்னவாக ஆக வேண்டும் என்று தீர்மானிப்பவர் நமது ஆச்சாரியர் யமுனாச்சாரியர் சுவாமிகள் தான். தந்தையே, நான் இதுவரை அவரை பார்த்ததே இல்லை. அவரை பற்றி எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. என் கண்முன் இருப்பவர் யாதவ பிரகாச சுவாமிகள் மட்டும்தான். அவர் காட்டும் பாதையில் மட்டும்தான் நான் செல்கிறேன். தயவு செய்து என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள். என்ன இது? கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் நாம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தால் இவன் வேறு ஏதோ பேசிக் கொண்டு போகிறான். முதலாவதாக, கோவிந்தன் இங்கு இருக்கிறான் என்று தெரிந்திருந்தால் அடியனது விஷயத்தை துவக்கியிருக்கவே மாட்டேன். இரண்டாவதாக, வேண்டாம் என்று பிடிவாதமாக இருப்பவனிடம் மீண்டும் மீண்டும் அதையே சொன்னால் அவன் பிடிவாதம் தான் அதிகமாகும். அண்ணா, ராமானுஜனும் இதையேதானே செய்தான். அப்பொழுது அக்கா பிடிவாதமாகத்தானே இருந்தார். ஆனால் அந்த அணுகுமுறை கோவிந்தனுக்கு சரிவராது. ராமானுஜன் ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தான். ஆனால் எப்பொழுது கோவிந்தன் யாதவ பிரகாச சுவாமிகள் என்று ஒரு பெயரை குறிப்பிட்டு விட்டானோ அவன் நம்மை விட்டு சற்றே விலகி சென்று விட்டான் என்றுதான் பொருள். அதனால் இவனிடம் வேறு விதமாகத்தான் செயல்பட வேண்டும். அண்ணா, எனக்கு என்னவோ கவலையாக இருக்கிறது. கவலை வேண்டாம் பெரிய பிராட்டி. பொறுப்பை அடியேன் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதை எப்படி வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்பதும் அடியனுக்கு நன்றாக தெரியும்.
யாராலும் வெளியேற்ற முடியாத பிரம்ம ரட்சஸை என்னை வைத்துக் கொண்டே நீ விலகி ஓடச் செய்திருக்கிறாய். இப்படி நீ என்னை தொடர்ந்து விரோதித்தே வருகிறாய். இது ஒரு சிஷ்யனுக்கு அழகோ? உனக்கு ஏற்கனவே மந்திர வித்தைகள் தெரியும் என்பதை என்னிடம் நீ மறைத்திருக்கிறாய். ராமானுஜா, இந்த விஷயத்தில் திருக்கச்சி நம்பி சம்பந்தப்பட்டிருக்கிறானா? அப்படி என்றால் இது ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சியா? அதில் நான் பலிகடா ஆக்கப்பட்டிருக்கிறேனா? நீ உன் போக்கில் போ, நான் என் வழியில் போகிறேன். நானும் உன்னிடம் குறுக்கிடப் போவதில்லை, நீயும் என்னிடம் குறுக்கிட வேண்டாம். நான் கொடுக்கும் விளக்கம் உனக்கு ஏற்புடையதாக இல்லையா? நீ உன் மனதில் தோன்றியபடியே வைத்துக்கொள். என்னிடம் தர்க்கம் என்பது வேண்டாம். ராமானுஜா. சுவாமி, அடியேன் தாசன். ராமானுஜா, அந்தி சாய்ந்து வந்திருக்கிறாய், அகத்திற்கு செல்லவில்லையா? மனதில் சற்று சங்கடம் சுவாமி. தங்களை தரிசித்தால் தீர்ந்து போகும் என்று வந்தேன். உட்கார் ராமானுஜா. மேலே உட்கார். பரவாயில்லை, உட்கார். என்ன சங்கடம் ராமானுஜா? அகத்திலா அல்லது பாடசாலையிலா? பாடசாலையில் தான் சுவாமி. பாடசாலையிலா? என்ன சொல்கிறாய் ராமானுஜா? உன் பாடசாலை ஆசான் யாதவ பிரகாசரோடு சென்று அரும்பெரும் காரியத்தை செய்திருக்கிறாய். நீ பிரம்மரட்சசையை அனுகிரகித்திருக்கிறாய். அது உன்னத நிலையை அடைந்து ஓடியிருக்கிறது. பிரம்மரட்சஸ் என்னவோ இடம் தெரியாமல் ஓடிவிட்டது உண்மைதான் சுவாமி. ஆனால் அதனால் தனக்கு அவமானம் ஏற்பட்டு விட்டதாக எண்ணுகிறார் யாதவ பிரகாச சுவாமிகள். ஓ, இன்னும் அதை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கிறாரா யாதவ பிரகாசர்? ஏன், தன் சிஷ்யன் ஒருவன் மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியதை நினைத்து பெருமைப்பட்டுக் கொள்ள தெரியவில்லையா அவருக்கு? அப்படியே பார்த்தாலும் அவர் பட்ட அவமானத்திற்கு நீ எப்படி காரணமாக முடியும்? பிரம்மரட்சசுதானே அவரை அவமானப்படுத்தி இருக்கிறது. யாதவ பிரகாசர் தன் பூர்வ ஜென்மத்தில் ஒரு உடும்பாக பிறந்ததற்கு நீ பொறுப்பாளி அல்லவே ராமானுஜா? அதையெல்லாம் அவர் சிந்தித்து பார்த்ததாக தெரியவில்லையே சுவாமி. வேண்டா வெறுப்பாக அடியேனை பார்க்கிறார். இன்னும் சொல்ல போனால் அடியேனிடம் உரையாடுவதையே தவிர்க்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் அவரது அவநம்பிக்கைக்கும் அதிருப்திக்கும் அடியேன் காரணமாகிவிட்டேனோ என்று மனம் பதபதைக்கிறது. ஆசானின் நம்பிக்கையை எப்படி பெறுவது, அவரை எவ்விதத்தில் திருப்திப்படுத்த முடியும் என்றே தெரியாமல் குழம்பியிருக்கிறேன் சுவாமி. அதனால் பாடசாலைக்கும் செல்ல தைரியமில்லாமல் இருக்கிறேன் சுவாமி. அடியேனை பார்க்க விரும்பாத அவரை எங்கனம் அடியேனால் நேருக்கு நேர் சந்திக்க முடியும்? ராமானுஜா, நீ இப்படி பேசுவது அடியேனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீ வருத்தப்படுவதும் அவசியமின்றி இப்படி அஞ்சுவதும் தேவையற்றது. உன்னால் நடைபெற்ற நிகழ்வு ஒரு அற்புத செயல். அது வரதனின் திருவருளால் உன் மூலம் நடந்த ஓர் ஒப்பற்ற செயல். இதில் வருத்தம் கொள்வதற்கோ மனசங்கடம் அடைவதற்கோ அவசியமே இல்லை. அகங்காரத்தின் உச்சத்தில் இருக்கும் உன் ஆசானான யாதவ பிரகாசரை நீ திருப்திப்படுத்த முயற்சித்தால் எல்லாம் வல்ல வரதனின் அதிருப்திக்கு நீ ஆளாக வேண்டியிருக்கும். அதனால் தேவையற்ற குழப்பத்திற்கு நீ ஆளாக வேண்டிய அவசியமே இல்லை. வரதனின் திருவுள்ளப்படி ஒரு கருவியாக நாம் செயல்பட்டோம் என்ற வகையில் நீ சந்தோஷம் கொள். தாங்கள் வலியுறுத்தும் விஷயம் அடியேனுக்கு புரிகிறது சுவாமி. இருப்பினும் அவரது அவமானத்திற்கு அடியேன் காரணமல்ல என்று அவர் உணரவில்லையே. உணரவில்லைதான். அவர் உணரும் நிலையிலும் இல்லைதான். விபரீத ஞானமும் கர்வமும் அவர் கண்களை மறைக்கிறது. நீ செய்த அற்புத செயல் மூலம் மிகப்பெரிய இக்கட்டிலிருந்து நீ அவரை காப்பாற்றியிருக்கிறாய். இதை நிச்சயம்
என்றேனும் ஒரு நாள் யாதவ பிரகாசர் உணருவார். அப்போது உன் மகிமையை நினைத்து உள்ளம் கரைவார். பெரிதும் உகந்து உன்னை கொண்டாடி மகிழ்வார். இது நிச்சயம் ஒரு நாள் நடக்கத்தான் போகிறது ராமானுஜா. அப்போது தன் செயலுக்காக யாதவ பிரகாசர் நிச்சயம் வெட்கி தலைகுனிவார். இப்பொழுது நடைபெற்ற சம்பவமே வரதன் அவருடைய அகங்காரத்திற்கு கொடுத்த ஒரு மருந்துதான். கசப்பு மருந்து. ஏற்கனவே நோயால் அவதிப்படும் ஒருவருக்கு மருந்து கொடுக்கும் வைத்தியர் இது கசப்பு மருந்தாக இருக்கிறதே, இவருக்கு எப்படி இதை கொடுப்பது என்று யோசிப்பதில்லை. இது எப்படியும் நோயாளியின் வியாதியை தீர்க்கப்பட வேண்டும் என்றுதான் வைத்தியர் தன் முயற்சியை செய்வார். இதில் எந்த தவறுமே இல்லை. வைத்திய சாஸ்திரப்படி ஒன்றை சொல்வார்கள், நீர்க்கப்படாத நஞ்சு ஆளை கொன்றுவிடும், நீர்க்கப்பட்ட நஞ்சு நோயை கொன்றுவிடும் என்று. அதன்படி யாதவரின் மனதிற்கு ஒவ்வாத சில சம்பவங்களை கசப்பு மருந்துகளாக அந்த வரதனே உன்மூலம் கொடுத்திருக்கிறார். யாதவரின் அகங்காரம் எனும் நோயை கொல்வதற்காக. நீ இப்படி எடுத்துக்கொள் ராமானுஜா. அதாவது ஒரு அரசர் ஒரு குற்றத்திற்காக ஒரு குற்றவாளிக்கு தண்டனை அளிக்கும் பொழுது ஒருவனுக்கு பாதிப்பும் மற்றவனுக்கு நியாயமும் நீதியும் கிடைப்பது இயல்புதானே. உன் உதாரண குணத்திற்கும் பண்பிற்கும் நியாயமான மதிப்பும் மரியாதையும் கிடைத்திருக்கிறது. யாதவரின் அகங்காரத்திற்கு தக்க சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வரதனின் ஒரு திருவிளையாடல், அவ்வளவுதான். வரதனின் தீர்ப்பு என்றுமே நியாயமானதும் நீதியானதும் ஆகும். அதில் அடியேனுக்கு எள்ளளவும் சந்தேகமோ ஐயமோ இல்லை சுவாமி. தன்னிலை இழந்து பிரம்மரட்சசால் பீடிக்கப்பட்ட அமுதினிக்கு வரதனின் அருளால் புதுவாழ்வு கிடைத்தது. சரியாகச் சொன்னாய் ராமானுஜா. உன் குருநாதர் எதிர்கொண்ட அவமானம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதனால் உனக்கேற்பட்ட மனக்கஷ்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதற்கிடையில் வரதனின் பக்தை தன் நீண்ட நாள் அவஸ்தையிலிருந்து மீண்டிருக்கிறாளே என்று பெருமிதம் கொள்ள வேண்டாமா? அமுதினி முன்பு போல் வரதனுக்கு பிரியமான சேவகியாக மாறி பல கைங்கரியங்களை செய்யப் போகிறாள் என்று பேர் உகை அடைய வேண்டாமா? அதை நீ எண்ணி பார்த்தால் இப்பொழுது உன் மனதில் இருக்கும் சங்கடம் காணாமல் போய்விடும். துன்பமுற்ற ஒரு ஆத்மாவின் மீது இறக்கப்பட்டு அதன் துயர் துடைத்து இன்பம் கொள்ளும்படி செய்வதும் அதற்காக தனக்கு வரும் உபாதைகளை பொருட்படுத்தாமல் இருப்பதும் தான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரின் லட்சணமே. இதை நன்கு உணர்ந்தவனாயிற்றே நீ. எனவே யாதவ பிரகாசரின் செய்கையை பற்றி நீ கவலை கொள்ளாமல் உன் அகத்திற்கு செல் ராமானுஜா. நாளை காலை முதல் எந்தவித தயக்கமும் இன்றி பாடசாலைக்கும் சென்று வா. சுவாமி, பல அரிய கருத்துக்களை எடுத்துக் கூறி அடியேனின் இயல்பு நிலையை உணர வைத்தீர்கள். அதற்கு அடியேன் என்றென்றும் உங்களுக்கு நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன். அடியேன் மனது தெளிவு பெற்றது சுவாமி. பிறகென்ன ராமானுஜா, நீ புது தெம்போடு நாளை பாடசாலைக்கு செல். இனி ஒரு முறை இதுபோன்ற மனக்குழப்பங்களுக்கு ஆளாகி பாடசாலைக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு முடிவிற்கு வந்து விடாதே. எந்த ஒரு காரியத்தையும் வரதனுக்கு அர்ப்பணமாக செய்துவிடு. அந்த வரதனின் திருவருள் என்றும் உனக்கு உண்டு. தங்களை அடியேனின் மனதில் ஆச்சாரிய ஸ்தானத்தில் வைத்து பூஜிப்பது மிகச் சரியானது என்றும் புரிந்தது. அடியேன் புறப்படுகிறேன். உத்தரவு தாருங்கள். ராமானுஜா, இது போன்ற பல சோதனைகள் உன் வாழ்வில் ஏற்படும். ஆனால் அவை அனைத்தும் ஒரு நாள் சாதனைகளாக மாறும். இதை என்றென்றும் உன் மனதில் வைத்துக்கொள். சரி சுவாமி. தாசன் அடியேன். சென்று வா. சபேசா, நீதான் கைலாசத்திற்கு மிகவும் வேண்டப்பட்டவனும் ஆப்த நண்பனும் ஆயிற்றே. அதனால் உன்னால் தான் என் சந்தேகத்தை தீர்க்க முடியும். என்ன சந்தேகம் உனக்கு? ஒன்றுமில்லை. இதுவரையில் குருநாதர் விடுமுறை நாளில் பாடசாலை வகுப்பிற்கு நம்மை அழைத்ததில்லையே. முதலாக 5 நாள் வகுப்பிற்கு பிறகு இன்று 6வது நாளும் வகுப்புகள் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏதாவது விசேஷம் இருக்குமோ சபேசா? அதற்கு ஏன் என்னிடம் வினவுகிறாய்? சபேசா, ஆனால் நீ மிகவும் அழுத்தக்காரன். இன்று விசேஷ வகுப்பு எதனால் என்பது பற்றி கைலாசம் மூலம் நீ நிச்சயம் அறிந்திருப்பாய். நாங்களும் உனது நெருங்கிய நண்பர்கள் தானே, நாங்கள் அறியக்கூடாதா? சரியாக போயிற்று. எப்படியெல்லாம் யோசிக்கிறீர்கள்? ஒன்றை புரிந்து கொள் கீர்த்திவாசா, கைலாசம் எனக்கு ஆப்த நண்பன் தான். ஆனால் ஆசான் எனக்கு நெருங்கியவர் அல்ல. மடத்தில் இன்று என்ன சமையல் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கைலாசத்திடமிருந்து அறிந்து கொள்ளலாம். ஆனால் இன்று வகுப்புகள் கூட்டியிருப்பது கைலாசம் அல்ல, ஆசான் குருநாதர் யாதவ பிரகாச சுவாமிகள்.
அவர் சித்தம் என்ன என்பதை நான் அறியேன். அதோ நிற்கிறான் பார் கோவிந்தன், அவன்தான் குருநாதருக்கு மிகவும் நெருங்கியவன். ஒருவேளை அவன் அறிந்திருக்கலாம். நீ இப்போது சொன்னாயே, அதுதான் மிகவும் உண்மை. சரி, கோவிந்தனிடமே கேட்கிறேன். கோவிந்தா, விடுமுறை நாளும் அதுவுமாய் இன்று வகுப்பை கூட்டியிருப்பதன் காரணம் நீ அறிவா இல்லையா? இல்லை கீர்த்திவாசா, எனக்கு என்ன காரணம் என்று ஒன்றும் தெரியாது. உன்னை போன்றுதான் நானும் அறிந்து கொள்ள காத்திருக்கிறேன். கீர்த்திவாசா, என்னை அழுத்தம் என்றாயே, இதோ பார் கோவிந்தனை என்னவென்று சொல்வாய். நீ ஏன் தேவையில்லாத வார்த்தைகளை கொட்டுகிறாய் சபேசா? அறியவில்லை என்றால் விட்டுவிட வேண்டியதுதானே? சர்ச்சையே வேண்டாம். இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான பதில் கிடைத்துவிடும். அங்கே பாருங்கள், குருநாதர் வந்து கொண்டிருக்கிறார்.